வெல்கம் டு குமரி கோஸ்டல் கிச்சன். இன்றைக்கி நாம் கனவா மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கனவா மீனை ஃபஸ்ட்டு எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணணும். அதோட தோல் பகுதி, தலைப்பகுதி, அதுக்குள்ளே ஒரு மை மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதில் ஒரு கண்ணாடி போல் ஒரு தோடு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறமா அதோட உள்பகுதியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு அதை கீழே கொட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோட உள்பகுதி ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கனவாயும் நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கனவாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். கனவா வேகிறதுக்கு முன்னாடி நல்லா சாஃப்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதை ஆறுனதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க. பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி அழகாக வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 8 பச்சை மிளகாய், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 பல் பூண்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். இந்த மசாலா ரொம்ப அரைஞ்சிடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வறுவல் நல்லாயிருக்கும். இப்போது பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இதோடையே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கனவாயை இதில் சேர்த்துடலாம். கனவா நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போது நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டால் போதும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விடுங்க.
இந்த கனவா வறுவலோட வாசனையே ரொம்ப கமகமன்னு அழகாக வருது. இப்போ நம்மளோட கனவா வறுவல் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசித்து சாப்பிடுங்க.